தந்த உறவுகளை உடலை பிரியும் நேரத்தில் அன்பின் இயேசுவின் நாமத்தில் நன்றியினால் விடை பெறுகின்றேன். நன்றி நன்றி உறவுகளே, நன்றி நன்றி உறவுகளே. நிலையில்லா இவ்வுலகத்தில் கடமைகள் எல்லாம் முடிந்தனவே. நித்திய பிதாவின் இதயத்தில் புதியொரிடம் நான் அடைவேனோ. நிலையில்லா இவ்வுலகத்தில் கடமைகள் எல்லாம் முடிந்தனவே. நித்திய பிதாவின் இதயத்தில் புதியொரிடம் நான் அடைந்தேனே. நன்றி நன்றி உறவுகளே, நன்றி நன்றி உறவுகளே, நன்றி நன்றி உறவுகளே. ஒரு நாள் மரணம் உன்னை தொடும். அது ஒரு முடிவல்ல, அது ஒரு வழி. மரணம் முடிவல்ல, மரணம் ஒரு வழி. அந்த வழி உன்னை கொண்டு செல்லும் 2 இடங்கள் தான் நரகமும் மோட்சமும். எதற்கு தயாராகிறாய்? சிந்தித்து பார். மெதுவா கண்களை திறந்து உன்னுடைய மரணத்திற்கு பிறகு ஆபிரகாமின் மடியில் இருப்பதை உணர்ந்து நன்றி சொல்லி முழந்தால் படியிட்டு ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெறுவோம். உன்னுடைய கற்பனையிலே சிந்தித்து பார். மோட்சத்தில் உன்னுடைய வாழ்வு. மோட்சத்தில் உன்னுடைய வாழ்வு. சிந்தித்து பார். மரணம் முடிவல்ல, அது ஒரு வழி, நிலை வாழ்விற்கான வழி. அந்த மரணம் நீ அடையும் வரை உனக்கான உணவுதான் திவ்ய நற்கருணை, நிலை வாழ்வின் உணவு. அந்த மரணம் நீ தொடும் வரை அந்த மரணத்திற்கான உணவு நிலை வாழ்வின் உணவு. ஆண்டவரே, என்னுடைய ஆத்மாவை குணமாக்கும். உன்னை உட்கொள்ள எனக்கு தகுதி இல்லை, ஆனால் நீர் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும், என் ஆன்மா குணமடையும். உடல் அல்ல, என் ஆன்மா குணமடையும். நிலை வாழ்வின் உணவு இந்த உலகத்திலே நீ கடந்து போகும்பொழுது உனக்காக கொடுக்கப்பட்ட வியாட்டிக்கும். இந்த உலகத்திலிருந்து மறுவாழ்விற்கு, இந்த வாழ்விலிருந்து மறுவாழ்விற்கு உனக்கு போகிற சாப்பாடு அது. ஆண்டவர் கொடுத்திருக்கிற அந்த நிலை வாழ்வின் உணவு. நற்கருணை விரும்பு, நற்கருணை ஆண்டவரை விரும்பு. நிலை வாழ்வை தந்த ஆண்டவர் உனக்கு நிலை வாழ்வை தர விரும்புகிறார். நிலை வாழ்வை தந்த நிலை வாழ்வை உனக்கு தர விரும்பிதான் ஆண்டவர் இந்த உலகத்திற்கே வந்தார். தன்னுடைய மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு பெரும் பொருட்டு தன் ஒரே மகனை அளிக்கும் அளவிற்கு கடவுள் இந்த உலகத்தின் மீது அன்பு கூர்ந்தார். நிலை வாழ்வு தரும் பொருட்டு, உன் உடல் சுகத்தை தரும் பொருட்டு அல்ல, உன் கடன் சுமையை தீர்க்கும் பொருட்டு அல்ல, குடும்ப பிரச்சனை தீர்க்கும் பொருட்டு அல்ல, நிலை வாழ்வை தரும் பொருட்டு. அந்த நிலை வாழ்விற்கு தடையாக இருப்பதுதான் நம்ம சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாமே. நிலை வாழ்விற்காக தயாரிப்போம், நிலை வாழ்வை சிந்திப்போம், நிலை வாழ்வின் பாதையில் நடப்போம், நிலை வாழ்வின் உணவை மதிப்போம், அன்பு செய்வோம், ஆசீர்வாதம் பெறுவோம்.